ஹலோ மக்களே 322வது எபிசோடுக்கு போறலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல பார்த்தா மாதரா உச்சிகா வேற லெவல்ல நின்னுட்டு இருக்கான். நாட்டோ ஷாக் ஆகுறான். இவன் தான் மாதரா உச்சிகானா மாஸ்க் போட்டு ஒருத்தன் வந்தானே அவன் யாருடான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அது யாருக்கடா தெரியும் சொல்லிட்டு காராவே முழிக்கான். டெமாரி கேட்க சுஜிகா உங்களுக்கு தான் முன்னாடி அக்காட்சிக்கு கூட கொஞ்சம் பழக்கம் இருந்துச்சு, முந்தி மாஸ்க் போட்டு வந்தானே அவனு இவனும் ஒரே மாதிரியா இருக்கானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா டெமாரி. சுஜிகா சொல்றாரு அவன் தான் இவனா எனக்கு சரியா தெரியல, ஆனா நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறதா ஒரிஜினல் மாதரா உச்சிகான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. மாதரா கேட்கான் அவனுக்கு ஹெட்பண்ட பார்த்தா எல்லாரும் சினபி மாதிரி தான் தெரியுது, ஆனா அவனோட ட்ரெஸ் பார்த்தா எல்லாரும் 5 நேஷன்ல இருந்து ஒண்ணு குண்ண மாதிரி இருக்க, இது அலைடி சினபி ஃபோர்ஸான் கேட்டுக்கிட்டு இருக்கான். இவனை பாக்குறத பார்த்தா எல்லாரும் வாரில சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி இந்த மாதிரி வாரில என்ன கிட்ட ரீவைவ் பண்ணான்னு சொல்லிட்டு மாதரா உச்சிகா கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த ரீஅனிமேஷன் ஜுட்ஸோட கேஸ்டர் எவன்டா அவன் பேரை சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா செகண்ட் சுஜிகா உடம்புக்குள்ள கபுட்டோவை வந்து பேச ஆரம்பிச்சிட்டான். என்னோட பேர் கபுட்டோன்னு சொல்றான் அவன். இதெல்லாம் கொலாபரேட் பண்ணதே நான் தான் சொல்றான் அவன். அட செகண்ட் சுஜிகா உடம்புக்குள்ளே வந்து லிங்க் பண்ணி பேச ஆரம்பிக்கேன்னு சொல்லிட்டு மாதரா கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை கபுட்டோ சொல்றான் நீ முந்தி இருந்ததோட இப்போ உள்ள உடம்பு உனக்கு வேற லெவலா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னோட பாடியை ஃபுல்லா நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்றான். டேய் அப்பனா என்னோட பழைய காலகட்டத்தில் உனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுறியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கான் அவன்கிட்ட. உன்னோட பழைய காலகட்டத்தில் நான் பார்த்தது இல்ல, ஆனா அதை இப்ப பார்க்க போறேன், உன்னோட லெஜெண்டரி உச்சிகா போற காட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா இவனுக்கு பேசிக்கிற நேரத்துல காரா அட்டாக்க போட்டு விடுதான். பார்த்தா பேசிக்கிற நேரத்துல அவனை பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். தலைவன் களத்துல இறங்கிட்டான் மாதரா. சரி என்னோட ஆட்டத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்துட்டு சொல்றான் அவன். பார்த்தா சினபி போர்ஸ் எல்லாம் மிரண்டு போய் நின்னுட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் பிரே எல்லாம் பண்ணுதான். பார்த்தா அவன் ஸ்லோவா நடக்க ஆரம்பிக்கான். பார்த்தா மொத்த சினபி வேல்டுமே மிரண்டு போய் நின்னுட்டு இருக்கானுங்க. டேய் அவன் நம்மள தான் அட்டாக் பண்ண வரான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சுஜியே சொல்றாரு அவன் எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் அடிச்சு நொறுங்கடான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா சினபி போர்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆயிட்டானு. இவனை தொழிச்சு ஏறிய போறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தாங்க ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். இங்க ஆயிரக்கணக்கில் போய்கிட்டு இருக்கானுங்க. ஒரு அடி அம்புட்டு வரை அடிச்சு நொறுக்கி வீசிக்கிட்டு இருக்கான். தலைவன் டைஜூட்ஸ்லயே மாஸ் காட்டுவான். அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சான் ஒருத்தனையும். சும்மா அடிக்கானா பாஞ்சு பறந்து மிதிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கான். இதுல ஷரிங்கனவர் மூவ்மெண்ட் எல்லாம் வேற லெவலா பண்றான் தலைவன். இவன் பார்த்தா அது போக இதுல சுஜிகாவே வேற அட்டாக் பண்ண ஆரம்பிக்காரு. உடனே வந்து தேர்ட் சுஜிகா நினைக்காரு இவர் ஆல்ரெடி பாதி உடம்பு அங்க போயிட்டனால இவரால் வந்து இப்ப பார்ட்டிகல் ஸ்டைல யூஸ் பண்ண முடியாது, இதுவே நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் நினைக்காரு அவரு. செகண்ட் சுஜிகால அட்டாக் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சடனா மறைஞ்சு ஓடுதாரு அங்க இருந்து. டேய் சென்சிரி நிஞ்சாகளா லார்ட் மூவ் வந்து லாக் பண்ணுங்கடான்னு சொல்றாரு அவரு. உன்னை காரா அட்டாக் பண்ண போறான். உன்னை டெமாரி வந்து தடுக்கா. காரா நீனும் சண்டை போடக்கூடாது, சுஜிகையும் சண்டை போடக்கூடாது, ஆல்ரெடி பேட்டில் நிறைய யூஸ் பண்ணிட்டீங்க, அதனால கொஞ்சம் நீங்க பொறுமையா இருக்குன்னு சொல்றான். டெமாரி சொல்றான் நருட்டோ உன்னோட ஷேடோக்குள்ள இறக்கி விடான்னு சொல்லிட்டு இருக்காவா. நருட்டோ சொல்றான் இந்த மாதிரி தருவே என்னால ஷேடோக்குள்ள யூஸ் பண்ண முடியாது, ஆல்ரெடி என்னோட சக்கரம் நிறைய யூஸ் பண்றேன்னு சொல்றான். ஆனா மாதராவை பாக்கா மாதரா விடுவானா, கத்தியெல்லாம் வேற கையில எடுத்து வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒருத்தன் பேப்பர் பாம்பு வீசுறான், அதெல்லாம் புடிங்கிட்டு இன்னொருத்தம்ல ஒட்டி விட்டு வெடிக்க வச்சுட்டான். ஏன்டா பேட்டில் ஃபீல்டு பீக் வந்து அளவுக்கு ஆக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையும். அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ஒருத்தன் அடிக்க வரான். பார்த்தா மூஞ்சில மிஸ் தள்ளிட்டான் அம்பிட்டு வரையும். அடுத்து போக போக ரொம்ப ரேஜுக்கு போயிட்டான். இறங்கி நொறுக்க ஆரம்பிச்சான் ஒருத்தனையும். சடனா ஒருத்தன் வெட்டி வீச போறான் மாதராவே. பார்த்தா ஷரிங்கன் யூஸ் பண்ணி அவனை கெஞ்சுட்ஸோ போட்டு வெட்டி வீசிட்டான் அவனையும். பார்த்தா அவன் சண்டை போட்டுக்கிறதுல சடனா எவனோ ஒருத்தன் அட்டாக்க போடுதான். மாதராவே செதறிட்டான். பார்த்தா மாதரா யாருன்னு பார்க்க பார்த்தா அது வேற யாரும் டெமாரி தான் வின்ஸ்டேல யூஸ் பண்ணிருக்கான் மாசா. எல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதான் சொல்றாவா. பார்த்தா அவன் மேல எல்லாம் தட்டி விட்டு எஞ்சிட்டான். ஃபயர் செல் மெஜஸ்டிக் டெஸ்ட்ராயர் ஃப்ளேம் ஜுட்ஸ் ஒரு ஜுட்ஸோ போட்டு விடுதான். போட்ட போடல நெருப்புல பறந்துகிட்டு வருது. யூனி ஃப்ளோர் ஜுட்ஸ் அந்த அளவுக்கு அட்டாக் விடும். இது ஒரு மெஜஸ்டிக் ஃப்ளோர் வர நொறுக்கி எரிதான். சடனா வாட்டர் வால் ஜுட்ஸ்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துல இருந்து ஒரு 100 பேர் வந்து வாட்டர் வாலை வச்சு அட்டாக் பண்றாங்க. பார்த்தாங்க ஒருத்தர் இருந்து ஒரே ஒரு ஃபயர் செல்ல போட்டுக்கிட்டு இருக்கான். ஒத்தா ஒரு வழியா தண்ணி நெருப்பு சேர்ந்து ஒரு வழியா அமர்ந்துருச்சு. திரும்பி புகையாகுது சுத்தி பார்க்கணும் கேட்டே அவன் திரும்பி வரான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா திரும்பி ஃபயர் செல் ஃபீனிக் ஃப்ளோர் ஜுட்ஸோ போட்டு அட்டாக் போடுதான். பார்த்தா சின்னதெல்லாம் வரல, பெருசா வந்து அம்புட்டு வரை அடிச்சு நொறுக்குது. திரும்பி தலைவன் டைஜூட்ஸ்ல இறங்கிட்டா அம்புட்டு வரை வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான். இதுல சடனா ஒரு பொண்ணு ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ போ நான் பாத்துக்கணும்னு சொல்றான். காரா அவன் மண்ணை யூஸ் பண்ணி மாதராவை லாக் பண்ண பாக்கான். பார்த்தா காரா அவன் மண்ணை வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். மாதரா பிளாக் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். சடனா தலைவன் நருட்டோ எங்க இருந்து வந்தானே தெரியல மேசிவ் ராசகனை தூக்கிட்டு வராம. சடனா எர்த் ஸ்டைல் மொபைல் கோர்னு சொல்லிட்டு சுஜிகை அவர் ஜுட்ஸோ போட்டு விட்டாரு. மாதராவை மேல தூக்கிட்டு போறாரு. உடனே நருட்டோ ராசகனை தூக்கி ஒரு போடு போடுதான். மாதராவை செதறிட்டான்னு பார்த்தா செதறல. தலைவன் சடனா சுசோனாவை இறக்கி விட்டான். இது சுசோனான்னு சொல்லிட்டு சுஜிகை கத்திக்கிட்டு இருக்காரு. இவன் ஆல்ரெடி மங்கைக்கு சரிங்கனவரை ஆக்டிவேட் பண்றான்னு சொல்லிட்டு முழிக்காங்க அவங்க. பார்த்தா 2 கையில சோட தூக்கிட்டு வரா மாதரா. பார்த்தா அந்த சண்டை போய்கிட்டு இருக்கிறதுல தலைவன் நருட்டோ ஒரு பக்கம் சேஜ் ஜுட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கான். சேஜ் ஜுட்ஸ் ரெடி பண்ணிட்டு வந்துட்டான். சும்மாவே நொறுக்கி எறிவான். இல்ல சுசோனாவை வேற இறக்கிட்டான். அடிச்சு நொறுக்குதான். மாதராவை அடிக்கடிக்கே பாக்காங்க. பார்த்தா தொட கூட முடியல. ஏன்னா சுசோனா அவனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. காரா அவன் மண்ணை வச்சு சுசோனா இழுக்க பாக்கான். பார்த்தா ஒண்ணுமே செய்ய முடியல. டென்ஷன் ஆயிட்டான். 4 சோட எடுத்துக்கிட்டு 2 வெட்டி வீசிட்டான். 4 துண்டா போயிட்டானு அவனுங்க. சாரி காரா இனிமேல் நான் களத்துல இறங்கிட்டா சொல்றான். சடனா ராஷன் சுரிக்கனை ரெடி பண்ணிட்டான். கெசிகே இனிமேல் நான் பாத்துக்கணும் சொல்ற சுஜிகே எர்த் ஸ்டைல் லைட்னிங் போல்டர் ஜுட்ஸ்னு ஒரு ஜுட்ஸோ போட்டு விட்டாரு. என்னன்னு பார்த்தா அவர் பானையில அந்த ஜுட்ஸோ போட்டு விட்டாரு. உடனே அவர் சொல்றாரு இனிமேல் உங்க மண்ணு வந்து நீங்க நினைச்சதோட வெயிட்லெஸ்ஸா இருக்கும், இனிமேல் நீங்க ரொம்ப ஃபாஸ்டா யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. பார்த்தா காரா மண்ணை யூஸ் பண்ணி பார்க்கான். நான் பழசு யூஸ் பண்ணதோட இப்ப என்னோட மண்ணு ரொம்ப இலதுவா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நருட்டோ நீ முன்னாடி போடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா மண்ணை வச்சு சுசோனாவே லாக் பண்றான் காரா. ஆல்ரெடி சுசோனா கூட வந்து காரா சண்டை போட்டுருக்கான். சாஸ்கியோட சுசோனா வந்து நம்ம வந்து வெளியே இருந்து அட்டாக் பண்ண முடியல. சரி என்னோட மண்ணு ஆல்ரெடி கீழே கொஞ்சம் இருக்கு, இதை வச்சு உன்னை லாக் பண்றான்னு சொல்லிட்டு மாதரா கால்ல இருந்த மண்ணை வச்சு மாதராவே வெளியே இழுத்து போட்டான். பார்த்தா வெளியே இழுத்து போட்டு அடுத்த செகண்ட்ல நருட்டோ ராசன் சூரியன் ஒரு வீசுறான். பார்த்தா அவன் கண்ணு அப்படியே விரியுது. பார்த்தா ரெனிகனா மாறுது மாதரா கண்ணு. அது பிறகு ஹெட் குவார்டர்ஸ் கட்டுறாங்க. அவனை சிக்காக கட்டுக்கிட்டு எதுக்கு அந்த மாஸ்க் போட்டு
போட்டவன் தன்னை மாதரான்னு சொல்றான். ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு முழிக்காங்க அவங்க. லேடி சொல்ற அவன் மாதரா இல்லன்னா இவன் ஏதோ ஃப்ராடு பையன் சொல்லிட்டு இருக்காவா. இந்த உலகத்தை பயப்பட வைக்கிறதுதான் மாதரா பேரை யூஸ் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா லேடி சொன்னடே. இந்த வார தொடங்கும் போது நம்மள முட்டாளாக்கி தான் தொடங்கி இருக்கான்னு சொல்லிட்டு லேடி சொன்னடே முழிக்கா. பாத்தங்க மாதரா காட்டுறாங்க. சடனா தலைவன் ரெனிகனை வேற அவைக்கன் பண்ணிட்டு விட்டான். ரொம்ப எனர்ஜி நீ யூஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காம தெமாரி முழிக்க. என்னடா இவன் ஜுட்சு அப்சர்வ் பண்றான்னு சொல்லிட்டு நருட்டோக்கு தான் தெரியுமா ரெனிகனை பத்தி. இது ரெனிகன் சொல்லிட்டு ஷாக் ஆகுறான் நருட்டோ. பார்த்தா மாதரோட சுசனவே உடையுது. திரும்பி மாதரா பின்னாடி போய் செகண்ட் சுஜியை பார்த்து போய் நின்னுக்கிட்டு இருக்கான். உனக்கு கபட்டோ சொல்றான் எனக்கு இப்பதான் தெரியுது சரிங்க நேச்சுரலாவே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனா ரெனிகன் வந்து அவைக்கன் ஆகணும். கரெக்ட் தானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் அந்த ரெனிகனை எப்படி அவைக்கன் பண்ணவனா என்னோட சாவலம் தான் அவைக்கனே பண்ணு சொல்றான் மாதரா. உன்னோட பேரு கபட்டோ தானே சொன்ன. சரி என்னோட பாடி நீ அப்படி என்னதான்டா பண்ணு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் ஆல்ரெடி உன்ட சொன்னதான் உன்னோட பழைய பாடியில இருந்து இந்த பாடி எனக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்கேன்னு சொல்றான். டேய் முட்டாளு என்னோட சீக்கிரட்டை பத்தி நீ எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் மாதரா. நீ உச்சியோட சீக்கிரட் கல்ல வர வாசிக்கல ஆனா இருந்தாலும் நீ இதெல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிருக்கிய உண்மை நீ ஜீனியஸ் தான் சொல்றான் மாதரா. நான் லார்டு ஒராச்சிமார் கூட இருந்தேன். அதுல நிறைய டெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணு சொல்லிட்டு இருக்கான். கடைசியில என்னோட டெஸ்ட் எல்லாமே ஒர்க் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் கொடுத்திருக்க பவர்னால உன்னால சேஜ் ஆஃப் 6 பாத் பவருக்கே போக முடியும் சொல்லிட்டு இருக்கான். அதனால எனக்கு தான் நீ தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஏய் நீ என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டடா. என்னோட பவர் ஆஃப் கிரியேஷன் நீ மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா சுசோனோ மாதிரி என்னத்தையும் இறக்கிட்டு இருக்கான். பார்த்தா தலைமை ஏதோ ஒரு புதுசா ஒரு ஜுட்சோ போடுதான். பார்த்தா சுசோனாக்கே 2 தலையை கொண்டு வரான். பார்த்தா அந்த இடமே அப்படி இருட்டாகுது. எல்லா மக்களும் மிரண்டுட்டாங்க. நம்ம வாழ்க்கையே முடிய போகுதுன்னு சொல்லிட்டு மேல பாக்காங்க அவங்க. ஒன்னு ஒருத்தங்க இது என்ன எரிகள்லான்னு சொல்லிட்டு கட்டுக்கிட்டு இருக்காங்க. காரா முழிக்க இதான் ஒரு கடவுளோட பவரான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பெரிய விண்கல்லு மாதிரி ஏதோ ஒரு பெரிய பந்து மாதிரி இறக்குதான். அந்த இடத்துல இருந்து 100 மடங்கு அது பெருசா இருக்கு. அவ்வளவுதான்டா நம்ம கதையே முடிஞ்சிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கானு அவனுங்க. இது மட்டும் நம்ம மேல பட்டுச்சுன்னு நம்ம அவ்வளவுதான் சொல்றான் அவனுங்க. அதுல இருந்து அவனை எவ்வளவு ஒன்னாலும் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு சுஜியை சொல்றாரு. டேய் என்ன நடந்தாலும் கிவ் அப் மட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அது சின்னதா இருந்தாலும் பிரச்சனை பெருசா இருந்தாலும் பிரச்சனை நான் இதை பாப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு. லார்ட் சுஜியை களத்துல இறங்குறாரு. நான் காரா சொல்றான் டே எல்லாரும் இங்க இருந்து ஓடுங்கடா நாங்க இதை பாத்துக்கணும் சொல்லிட்டு இருக்கான் காரா. உடனே வந்து செகண்ட் சுஜியே உடம்புல இருக்க கபட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நம்மளும் இதுல செத்து போவோமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றான் மாதரா. ஆனா கவலைப்படாத நம்மளதான் ரீஅனிமேஷன் ஜுட்சு இருக்குல்ல அவனுக்கு தான் சாவானுங்க நம்ம திரும்பி எப்படி ரீவை வந்துரும் சொல்லிட்டு இருக்கான். என்னடா அந்த சினோவி பறந்துகிட்டு இருக்கான் யாருன்னு சொல்லிட்டு மாதரா பாத்துக்கிட்டு இருக்கான். அடே இது ஃபென்சி சீட்டர் ஒனோக்கியான்னு சொல்லிட்டு பாக்காம ஏன்னா ஒனக்கி கூட ஆல்ரெடி மாதரா சண்டை போட்டுருக்கான். கிராண்ட்பா சுஜிக்கு என்னடா பண்ணான்னு சொல்லிட்டு நாட்டோ பாத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அந்த விண்கல்ல ஸ்டாப் பண்ண போறாரு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சினோவி சொல்றான். பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா போய் இந்த விண்கல்ல போய் தொடுதாரு அவரு. எர்த் ஸ்டைல் சூப்பர் லைட்னிங் போல்டர் ஜுட்சோ போடுறாரு. அப்படி போட்டா அந்த கல்லுல உள்ள வெயிட் அப்படியே குறையும். பார்த்தா தலைவன் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டாரு. பார்த்தா காரா அவனோட பவரை யூஸ் பண்றான் தலைவன். கேசிக்காக சும்மாவான்னு சொல்றான் காரா. பார்த்தா ஒரு வழியை மண்டையில வச்சு லாக் பண்றாரு அவரு. கொஞ்சம் தான் சொல்லிட்டு ஒரு வழியை ஸ்டாப்பே பண்றாரு அவரு. டேய் ஒனோக்கி உண்மை நீ வேற லெவல் தான்டா பண்றான்னு சொல்லிட்டு இருக்கா மாதரா. நீனும் ஒரு சிறந்த சினோபின்னு காமிச்சுக்கிட்டே இருக்கேடான்னு சொல்லிட்டு இருக்கா மாதரா. உன்னை சினோபில என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு வழியை இந்த கல்ல நிப்பாட்டியாச்சுப்பா நம்ம எல்லாம் உயிரோட தான் இருக்குன்னு சொல்லிட்டு உன்னை மாதரா சொல்றான். சரி 1ஆம் நம்பரை தடுத்துட்டீங்க 2ஆம் நம்பர் நீங்க எப்படிடா தடுப்பீங்கன்னு சொல்லி கேட்காம பார்த்தா 2வது மின்கல்ல இறக்கி விட்டுருக்காம. பார்த்தா எரிகலன் மாதிரி அனல் வேகத்துல வருது. ஸ்ட்ரெயிட்டா 2வது வந்து 1வது அடிச்சு நொறுக்குது. பார்த்தா அடிச்ச அடியில அந்த இடமே தரமட்டமாகுது. அங்க உள்ள எஃபெக்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து எல்லா பேட்டில் ஃபீல்டு வர பரவுது. என்னடாச்சுன்னு சொல்லிட்டு சிக்காகு கத்திக்கிட்டு இருக்காரு. அதைத்தான் இன்டர்ல ஃபுல்லா நான் கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு ஈனோச்சி. வானத்துல இருந்து ஏதோ ஒரு பேட்டில் ஃபீல்டு 4க்கு வந்து விழுந்துருக்குடா அதைத்தான் நான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு அவரு. ரைகே கேட்காரு 4th கம்பியோட ரிப்போர்ட்டை மட்டும் இப்ப கொடுத்துக்கிட்டே இருக்கடான்னு சொல்றாரு அவரு. அவர் சொல்றாரு அங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க நம்ம நினைச்சதோட நிறைய சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஆதரவோட ஜுட்சு ஈக்குவல் நம்மளால நிக்கவே முடியாது சொல்லிட்டு இருக்காரு சிக்காகோ. லேடி சுனாடே இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்காம அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நான் களத்துல இறங்க போறேன்னு சொல்றா லேடி சுனாடே. பார்த்தா நிறைய சினோபி செத்து கிடக்கானுங்க. ஒரு சினோபியா பாக்கானுங்க எவனாச்சும் உயிரோட இருக்கானு சொல்லிட்டு பார்த்தாங்க. 195% எல்லாரும் இறந்துட்டானுங்க. ஆனா காரா ஒரு வழியா தப்பிச்சிட்டான். டெமாரியும் தப்பிச்சிட்டாங்க. காரா அவனோட சக்கரம் யூஸ் பண்ணி செத்த மாதிரி கிடக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா நருட்டோ உயிரோட தான் இருக்கான். நருட்டோவையும் காப்பாத்தி வச்சிருக்காங்க. பார்த்தா யார் காப்பாத்தி வச்சிருக்கா லாவா ஸ்டைல் யூஸ் பண்ணுவார்ல அவர் தான் காப்பாத்தி வச்சிருக்காரு. நான் ஒரு க்ளோன் என்ன எதுக்கு காப்பாத்தினு சொல்லிட்டு நருட்டோ கட்டிக்கிட்டு இருக்கான். நீ க்ளோன் தான் ஆனா அந்த பேட்டிலுக்கு நீ ரொம்ப யூஸ்ஃபுல் ஆக அதனால தான் உன்னே காப்பாத்தணும்னு சொல்றாரு அவரு. சுஜியா எங்க போனாரு சொல்லிட்டு நருட்டோ கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவர் படுத்த மணியா இருக்காரு. உன்னை வேகமா வரான் நருட்டோ. உடனே அந்த ஸ்டோன் வில்லேஜ்காரன் சொல்றான் கவலைப்படாத அவர் உயிரோட தான் இருக்காரு அவருக்கு ஒன்னும் ஆகலன்னு சொல்றான். ஆனா ரொம்ப அடிபட்டுருக்குன்னு சொல்றான். அதுக்கப்புறம் மாதரா செகண்ட் சுஜியும் திரும்பி ரீஅனிமேஷன் ஜுட்சோ போட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகி வந்துட்டானுங்க. அடே சேஜ் ஆஃப் 6 பாத்தோட பவர் இதானான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பவர் உண்மையில ஒருத்துன்னு சொல்றான் கபுட்டோ. இந்த இடத்த பார்த்தா எனக்கு பல மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு இருக்கான். டே உன்னோட பேர் கபுட்டோ தானே என்ன பத்தி உனக்கு என்னெல்லாம் தெரியுமா எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை பத்தி என்னெல்லாம் தெரியும் நீ ஃபர்ஸ்ட் கோக்கு ஆசிராம கூட சண்டை போட்டு இருந்த ஆனா அந்த சண்டையில தோத்துட்டேன்னு எனக்கு தெரியும். அந்த பேட்டில எல்லாரும் நீ இறந்துட்டேன்னு நினைச்சாங்க ஆனா நீ அங்க இறக்கலன்னு மட்டும் எனக்கு தெரியும் சொல்றான். ஃபர்ஸ்ட் கோக்கு கூட தோத்த அன்னைக்கு நீ வந்து எல்லாரும் இறந்துட்டேன்னு நினைச்சாங்க ஆனா உனக்கு எக்ஸ்ட்ரா பவர் கிடைச்சதுன்னு எனக்கு தெரியும் சொல்றான். தப்பா சொல்லலையும் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை சடனா மாதரா அவன் ட்ரெஸ்ஸுக்குள்ள பார்த்துட்டு இப்பதான் எனக்கு புரியுது என்னடா சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நீ என்னதான்டா பிளான் பண்ணி வச்சிருக்கன்னு சொல்லிட்டு மாதரா கேட்க அவன்ட்ட. நான் இப்போதைக்கு எதுவும் பிளான்லாம் வைக்கல உன்னோட ஃப்ரெண்டா மட்டும் நீ ஆக்கி வச்சுக்கோன்னு சொல்றான் கபுட்டோ மனசுல நினைக்கான் ஃபேக் மாதராவோட கதையை முடிக்கணும்னா இந்த மாதரா வச்சுதான் முடிக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கான். அதனால மாதராட்ட எந்த விஷயத்தையும் பத்தி பேச மாட்டேன் கபுட்டோ சொல்லிட்டு இங்க நிறைய பேர் உயிரோடு இருக்காங்க இப்ப நீ என்ன பண்ண போறன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி என்கிட்ட ஒரு புதுசா ஒரு பவர் கொடுத்துருக்கேன் அதை நான் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா சம்மனிங் ஜுட்ஸ்னு ஒரு ஜுட்ஸோ போட்டு விடுதான். பார்த்தா அவனோட சம்மனிங் அனிமேல 9 டெய்ல் தான்.
பார்த்தா நாருட்டோ வயித்துக்குள்ள இருக்கனால அது வெளியே வர மாட்டேங்குது. பார்த்தா அது வழியில துடிக்கி நைன் டெயில் நாருட்டோ. இது கண்டிப்பா மாதரா தான் பாத்துக்கிட்டு இருக்கு நைன் டெயில். நைன் டெயில் இன்னும் யாருமே கேப்சர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு கபட்ட சொல்றான் இந்த வாரே அந்த நைன் டெயிலுக்கு கண்டிதான் சொல்றான். அந்த நைன் டெயிலோட ஜிஞ்சிரிக்கு அவனுக்கு கண்ணுக்கு மட்டும் தான் இருக்கான்னு சொல்றான். அவன் தான் நைன் டெயில் ஜிஞ்சிரிக்கு அவனோட பேர் நாருட்டோ உசுமாக்கின்னு சொல்றான். கபட்டோ மீட்டோ உசுமாக்கி கிளான்ல இருந்து வந்தவனான்னு சொல்றான் மாதரா. இவன் ஆல்ரெடி அட்டாக் பண்ண பையன் தானே சொல்லிட்டு இருக்கான். உனக்கு கபட்ட சொல்றான் அவனை குறைச்சு இட போட்டுறாத, அவன்டே சில திறமைகள் இருக்குன்னு சொல்றான். ஈஸியா நம்ம கேப்சர் பண்ணிடலாம் இப்போ, ஆனா நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது க்ளோன் தான், அதனால பண்ணி வேஸ்ட்னு சொல்றான். ரியல் ஒன்ன போய் நம்ம தேடுவோம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு வந்து புது பவரை வந்து நான் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா நான் யூஸ் பண்றேன்னு சொல்றான். சடனா அந்த சென்சிட்டிவ் டைம் நிஞ்சா கண்டுபிடிச்சான். டே அவன் நம்மள அட்டாக் பண்ண போறான்னு சொல்லிட்டு சடனா மாதிரி வுட் ஸ்டைல் டீப் ஃபாரஸ்ட் எமர்ஜென்சி போட்டு விடுதான். பார்த்தா வுட் ஸ்டைல் அவன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கிளவுட் வில்லேஜ்காரன் நினைக்காரு என்னடா இவன் வுட் ஸ்டைல் யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு. நம்ம கதை முடிஞ்சுன்னு நினைக்காங்க அவங்க. பார்த்தா இவங்களை நோக்கி அந்த அட்டாக்கே வருது. பார்த்தா ஷாக்ல நிக்காங்க. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துடாதீங்க. See you, bye.